பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. ஏமா உன் பொண்ணு ஒழுக்கமா? என்ன இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா? யார் மேல கேக்குறீங்க? உன் பையன் ரொம்ப ஒழுங்கா. சார் சார் சொன்ன கேளுங்க சார். அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயா பேசுறதுக்கு என்ன ரோகிணி வெளிய சத்தம் அதிகமா இருக்கு? அந்த குடும்பமும் வந்துருச்சு போல, பெரிய சண்டை நடக்குது. இவனுங்க பிரச்சனையை சரி பண்ண மாட்டானுங்க போல இருக்க. கால் வேற வலிக்குது, தலை வேற குடையுது. இப்படி ஒரு கேங் கிட்ட மாட்டி விட்டா கத்தாத, அமைதியா இரு. ஐயா இன்னைக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? எல்லாரும் தலையில தூக்கி போட்டுருவேன். பாருங்க அமைதியா இருங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வெப்பன் சார் சினிமா பார்த்து பார்த்து பூரா கெட்டு போய் கிடக்குறீங்க. ஏமா ஆம்பளைங்க தான் சண்டை போட்டுக்கறாங்கன்னா நீங்களும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஆம்பளைங்க கத்தி எடுத்தா நீங்க கத்தி கத்தியே காதை கிழிச்சிருவீங்க போல இருக்க. ஏங்க உங்க ரெண்டு குடும்பத்தையும் உட்கார வச்சு பேசலாம் மத்த அப்படி கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் தீபா இப்படி வாடா. போடா. ஏம்மா விதி. எங்க ரதிங்க. சரி ஏதோ ஒன்று வாமா முன்னாடி வா. நில்லு. இங்க பாருங்க இவங்க வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்காக தான் உங்க ரெண்டு குடும்பத்தையும் இங்க இருக்க சொல்லியிருக்கு. பேசுறாந்தா பேசலாம். இல்ல இப்பவே போலீஸை வர சொல்றேன். என்ன ஏதுன்னு சீக்கிரமா நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. என்னது என்னங்க இப்படி சொல்றாங்க? போலீஸுக்கு போனா நம்ம பொண்ணு மானம் தானே போவோம். போலீஸ் அது இதுங்கறான். ஏன் பண்றது? போலீஸுக்கு போனா பிரச்சனை பெருசாயிடும்ல. போலீஸ் கேஸ்னு போனா ரெண்டு குடும்பத்து மானமும் போகும். அங்க நீங்க சொல்றது எதுவும் எடுபடாது. இந்த பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே மேஜர். அங்கே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி இல்லன்னா என் பொண்டாட்டியை கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பா. அவளுக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கு. அவங்கள பத்தி மட்டும் பேசுங்க. இங்க பாருங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க. தெரியாம ஏதோ தப்பு நடந்துருச்சு. டே தீபா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி போயிலடா. ஆமாண்ணே. ஏமா உனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தானம்மா? ஆமாங்க. கேட்டீங்கல்ல. இதுக்கு மேல பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உட்காந்து பேசி அடுத்து என்ன நடத்துறீங்கன்னு வேலையை பாருங்க. ஏப்பா என்னப்பா மாப்பிள்ளை நீயே முடிவு பண்ணிட்ட? அந்த பொண்ணு வயித்துல அவர் குழந்தை இருக்குல்ல, அப்ப அவர் தானே மாப்பிள்ளை. அவன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா போலீஸ் அவனை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ரெண்டு குடும்பமும் உட்காந்து பேசி என்ன நடத்துறதுங்கிறத பாருங்க. முடிவு பண்ணுங்க. என்னப்பா பண்றது? முடிவு பண்ணி தானே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச பெரிய சண்டை தான் ஆக போகுது. நம்மளாலேயே முடியல. இந்த முத்து மட்டும் வந்து முடிச்சிடுவானா? அவனால ஒரு பிரச்சனை எப்பவுமே பெருசா தான் ஆகும். நீ வேணா பாரு, இந்த பிரச்சனை வெட்டுக்குத்துல தான் போய் முடியும். ஐயோ அதுல நம்மளையும் சேர்த்து வெட்டிட்டாங்கன்னா? கொண்டது உளராத. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.